ஹாய் காய்ஸ், என் பேர் மணிகண்டன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் பிஏ ஹிந்தி லிட்ரேச்சர் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் முடிச்சுட்டு இப்போது கரண்ட்லி எம்பிஏ பர்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து டெப்யூட்டி மேனேஜர் கிரேட் 2ல இருக்கேன். இன் ஸ்பெசிஃபிக் சொல்லணும்னா கிரெடிட் மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் சிவில் தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் சிவில் இன்ஜினியரிங் பண்ணதுனால ஸோ நான் இனிஷியலாக வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ண துபாயில் குவான்டிட்டி சர்வேயராக. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பேண்டமிக்னால நான் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, என் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, லைக் டிஎன்பிசி ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் டிஎன்பிசி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து குவாலிஃபரே இல்லை. ஸோ அதனால வேற என்னடா ட்ரை பண்ணலாம், ஆஃபீஸாக வந்து வேலைக்கு போய் ஆகணும். ஸோ அதனால பேங்கிங் வந்து படிக்கலாம் அப்படின்றப்போ கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சது. சார் பத்தி சொல்லணும்னா சிந்தனை செல்வன் சார் வந்து இஸ் வெரி வெரி ஸ்மார்ட்டுங்க, வெரி வெரி டவுன் டு எர்த். அவர் வந்து லைக் நீங்க எந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஃப்ரீ டு ஆஸ்க், யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒரு சார் மாதிரியே நடந்துக்க மாட்டாரு. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்னு நினைச்சல. ஏன்னா நாங்க ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு குரூப் அமையணுங்க. குரூப் அமைஞ்சதுனா தான் நீங்க வந்து லைக் யாராச்சும் ஒருத்தர் வந்து டைரக்ஷன் மிஸ் ஆகி போறப்போ அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும். எனக்கு அது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் குரூப் ஒன்று அமைஞ்சது. இப்போ நான் வந்து ஐசிஐசிஐல எப்படி நான் டெபுட்டி மேனேஜரா இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் அண்ட் தேங்க்ஸ் டு பேங்கர்ஸ் அகாடமி, அப்புறம் சார், அப்புறம் வந்து என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸாக வந்து இருக்காங்க மற்ற பேங்க்ஸ்ல. எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா என்னோட குரூப்ல உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு இனிஷியல் டைம்லயே வந்து பேங்கிங்க்கு ட்ரை பண்ணவங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸா கண்டினியூஸா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல வந்து டவுன் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறது வந்து நான் ஒருத்தன் தான். ஸோ எனக்கு வந்து அவங்களோட கோப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனிஷியல் டைம்ல. பட் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட் பிகாஸ் ஆஃப் சார் கோச்சிங். அண்ட் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. லைக் எப்படி சொல்றது, ஒரு நீங்க எந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு அந்த எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சார் சில டைம்ல பாக்குறப்போ. எப்படா இந்த மனுஷன் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, எப்படி இவ்வளவு நாலேஜ் வந்து கேரி பண்ணிட்டு இவ்வளோ ஒரு சிம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஆஃப் சிம்பிளிசிட்டின்ற மாதிரி. ஸோ எப்ப வந்து அப்புறம் வந்து ஏதாவது படிச்சுட்டே இருப்பாருங்க. நம்ம தான் எக்ஸாமுக்காக படிக்கிறோம்னு பார்த்தா அவர் நமக்கு அந்த நோட்ஸ் எக்கச்சக்க கொஸ்டின் பேப்பர்ஸ், அவ்வளோ ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எவ்வளவோ கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதான் இப்போ நான் இருக்கிற பொசிஷனுக்கு காரணம் லைக் எல்லாமே வந்து சார் தான் சொல்லுவேன். என்னோட மென்டர், மை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து சார் தான். ஸோ கைஸ், ஸோ நீங்களும் படிங்க. என்னாலையும் முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் கைஸ் who is trying for banking exams, and especially thank you very much sir Sundaran sir for giving me this opportunity to present myself. And yeah, good luck guys. Thank you.